எலெக்ஷன் கமிஷனே ஒத்துக்கிட்ட முறை ஒண்ணு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனே ஒத்துக்கொண்ட முறை. எலெக்ஷன் கமிஷன் யாரு? அரசு. அப்ப அரசாங்கமே ஒத்துக்கிட்ட ஒரு போராட்ட முறை இருக்கு. யாராவது சொல்லுங்க பாப்போம். நோட்டா நோட்டானா என்ன? நன் ஆஃப் தி அபோவ். நோட்டாவை எங்க அழுத்துவோம்? எலெக்ஷன் கமிஷன்ல அழுத்துவோம்ல, அதை விட்டுருங்க. நம்ம மட்டும் நோட்டா போட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல, அது வேற. அந்த நோட்டாவை எக்ஸாம்ல அப்ளை பண்ண இது உடனே கால்பர் விட்டாங்க. இல்லாட்டி நான் குரூப் 2 யாருமே அப்ளையே பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். தமிழ்நாடே ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாம இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஒன்னும் புரியல நான் என்ன சொல்றேன். இப்ப பண்ணிட்டீங்க, பண்ண என்ன? நோட்டானா என்ன? நமக்கு யாரையும் பிடிக்கலன்னு பூத்துக்கு போய் சொல்லிட்டு வரோம் தானே. யாரும் பிடிக்கலன்னு வீட்லயே உட்காந்துருக்கலாம் தானே. யாரையும் பிடிக்கலன்னா வீட்டுல உட்கார வேண்டியதானே. ஏன் பூத்து போற? பூத்துக்கு போய் என்ன பண்றோம்? நம்ம யாரையும் பிடிக்கலன்னு சொல்றோம். அதான நோட்டா? அது ரெக்கக்னைஸ்டு ஒரு ஸ்ட்ரகிள் மெத்தட் தானே. அது ரெக்கக்னைஸ்டு ஒரு ஸ்ட்ரகிள். இப்பயும் நம்ம எக்ஸாம் ஹால் வரைக்கும் போவோம். அங்க உட்காந்துட்டு நாங்க எக்ஸாம் எழுத மாட்டோம், திரும்பி வந்துடுவோம். அங்க உட்காந்து செப்டம்பர் 28 எக்ஸாம் ஹால் போறோம். தமிழ்நாடு ஃபுல்லா ஒத்துழைப்பீங்களா? அதை மட்டும் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் எந்த தப்பும் நடக்காது. எக்ஸாம் ஹாலுக்கு போறோம், எலெக்ஷன்ல ஓட்டு போட போற மாதிரி. அங்க போய் என்ன பண்ணுவோம்? யாரையும் பிடிக்கல நோட்டா எழுத்துற மாதிரி. எங்களுக்கு எக்ஸாம் எதுவே பிடிக்கல, நீங்க நடத்துறதே சரியில்லைன்னு உட்காந்து ஏஞ்சி வர வேண்டியதானே. ஸ்கூலுக்கு வெளியில உட்காந்துருக்க வேண்டியதானே. அங்க எப்படி பர்மிஷன்? யார் பர்மிஷன் கொடுக்கணும்? எக்ஸாம்ல தானே போனோம், அபிஷியலா தானே போறோம். ஒன்னும் அன்அபிஷியல் எதுவுமே இல்லையே. எக்ஸாம் எழுதுறது எழுதாத நம்ம விருப்பம் தானே. எல்லாரும் எழுதாம இருப்போம். ஒருத்தர் கூட எழுதலன்னா என்னதான் பண்ணுவாங்க? திஸ் இஸ் கால்டு தி ஏன்ஷியன்ட் ஓல்டு ஸ்ட்ரகிள் மெத்தட், நான் கோஆபரேஷன். என்னது நான் கோஆபரேஷன்? யாராவது சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க.